வெல்கம் பேக் டு மை சேனல் ஹேண்டி ஹூக். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஈஸி அண்ட் சிம்பிள் கீச்செயின் தான். என்னோட வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீடில் 2.5 mm எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு woolen. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். $29 செயின் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட், செயின், சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு என்னோடய வீடியோஸ் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். செயின் 29 செயின் போட்டுக்கணும். இப்போது நம்ம 29 செயின்ஸ் போட்டோம். ஸோ செகண்ட் லைன் ஆரம்பிக்கிறதுக்கு இதோட பேக் சைடில் தான் போட போகிறோம். இப்போ நம்ம 29 செயின் போட்டோம் இல்லையா, அதில் ஒரு செயின் விட்டு 28th செயினில் இருந்து சிங்கிள் க்ரோஷே அதோட பேக் லூப்பில், இது அதோட பேக் ஆஃப் த செயினில், இது வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த செயின், இது வந்து பேக் ஆஃப் த செயின். ஸோ பேக் ஆஃப் த செயினில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷே ஃபஸ்ட் லைன். ஸோ இதில் சிங்கிள் க்ரோஷே. இந்த ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக இந்த பேக் ஆஃப் த செயினில் தான் போடணும். இப்போ நம்ம 28 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டோம் ஃபஸ்ட் லைன். செகண்ட் லைன் வந்து ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன், இது வந்து ஃப்ரண்ட் லூப், இது வந்து பேக் லூப். ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஃப்ரண்ட் லூப்பில் ஒர்க் பண்ணணும். இது பேக் லூப், இது ஃப்ரண்ட் லூப். ஸோ ஃப்ரண்ட் லூப்பில் இதுதான் ஃப்ரண்ட் லூப், இந்த ஃப்ரண்ட் லூப்பில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். அதே சிங்கிள் க்ரோஷே தான், ஃப்ரண்ட் லூப்பில் சிங்கிள் க்ரோஷே. அதே மாதிரி நமக்கு 28 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிக்கணும் செகண்டில். இப்போது நம்ம செகண்ட் லைன் போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் லைனும் அதே மாதிரி தான் சேம். ஒரு செயின் டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு அதே ஃப்ரண்ட் லூப்பில் 28 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி தான் செகண்ட் லைன் மாதிரி தான் நம்ம 6 லைன்ஸ், மொத்தமாக 6 லைன்ஸ் போட்டுக்கணும். ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும் சிங்கிள் க்ரோஷே. அவ்வளோதாங்க, நம்ம 6 லைன்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் யான் வந்து லென்த்தியாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டு முடிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த சேம் ஃபஸ்ட்டு 29 செயின்ஸ், அதுக்கப்புறம் 6 ரோஸில் 28 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம் ஃப்ரண்ட் லூப்பில். இன்னும் 2 கலர் யானில் போட்டுக்கணும். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து இப்படி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 கலர்ஸ் மட்டும், ஏதாவது 2 கலர்ஸ் மட்டும் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கணும். நீடில் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போது நம்ம இந்த 2 கலரும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கலர் யானில் இப்படி உள்ளோட்டு இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஷேப்பில் இப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கலர் யானை, இந்த ஒயிட் கலர் யான் இருக்கு இல்லைங்களா, அதில் இப்படி விட்டு இப்படி எடுத்துட்டு இந்த இன்னொரு சைடில் இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கலாம்.
இதுவும் இதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கோங்க எல்லாமே. நம்ம இப்போது இதுக்குள்ளார நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஷேப்பில். ஸோ நம்ம வந்து இதுக்குள்ளார இப்போ வந்து ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த ஷேப்பில் இப்போ கிடைக்கும். உள்ளே கரெக்டாக நல்லா வச்சு ஸ்டஃபிங் பண்ணிங்கன்னா, நெக்ஸ்ட்டு யான் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஏதாவது ஒரு கார்னரில் இந்த மாதிரி கார்னர் எடுத்துக்கோங்க. இதிலேருந்து 36 செயின் போட்டுக்கோங்க. 36 செயின் போட்டாச்சு. இதுக்குள்ளாரே திரும்பி இப்படி விட்டு yarn over பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு செயின் போட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த யானை இப்போ வந்து நீடில் கனெக்ட் பண்ணி இந்த யானை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரேண்டமாக அப்படியே பால்குள்ளார இப்படி விட்டு எடுத்துக்கோங்க. விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த யானை கட் பண்ணிடுங்க. முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி யான் ஓவர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த 3 கலர்ஸும் இது பண்ணி எண்டில் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை ஈக்குவலாக இப்போ கட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா ஈக்குவலாக வந்துருச்சு. ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் இந்த நம்ம 36 செயின் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு அப்படியே இந்த டைரெக்ஷனில் இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.